இப்ப தமிழகத்துல முக்கியமா போயிட்டு இருக்க விஷயங்களே திமுக செஞ்ச ஊழல் தான். கடந்த ஆட்சியில திமுக செஞ்ச ஊழல் படிப்படியா வெளியே வந்துட்டே இருக்கு. அதுவும் பொதுமக்கள் நிறைய பேர் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முதல் ஆள் ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருந்தார், அவரோட எக்ஸ்தலத்துல இலவசமா கல்வி கூட நடத்துறதுக்கே இந்த திமுக லஞ்சம் வாங்கிச்சுன்னு ஒரு பதிவிட்டு இருந்தாரு. இதுக்கு இந்த திமுக எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, அவரோட பழைய சில போஸ்டர் டேக் பண்ணி அவர் பொய் சொல்றது மாதிரி ஒரு கதை கட்டி அவருக்கு எதிராகவே திருப்பி விட்டாங்க. அதே நேரம் நேத்து ஏவா வேலு அவர்கள் வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினாங்க. அதுக்கும் ஒரு புதிய காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன காரணம், சட்டமன்றத்துல ஏவா வேலு அவர்கள் விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டாரா, அதுக்கு பழிவாங்கு நடவடிக்கையாதான் விஜய் அவர்கள் இந்த ரைடை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஊழல் செய்யவே இல்லை. ரெண்டு விஷயம் முடிஞ்சு. மூணாவது விஷயம், இன்னைக்கு ஒரு பள்ளி தாளாளர் பாலிமர் நியூஸ்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அந்த செய்தியா வெளிவந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி காலத்துல பள்ளிகளை மூடிட்டு போகலான்னு நினைக்கிற அளவுக்கு ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சு. அவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி பணம் கேட்க மாட்டாங்களா திமுக காரங்க, அவங்க அடாவடியாவே கேட்பாங்களா எங்களுக்கு இவ்வளவு ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கல்வி கூடங்கள்ல இருந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாளாளர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு வாகனத்தை அவங்க பெர்மிஷனே இல்லாம பலவந்தமா கொண்டு போய் சிஎம் ஸ்டாலின் அவர்களோட போட்டோவை பெருசா ஒட்டி விளம்பரப்படுத்தி இருக்காங்க. சரி, உங்க விளம்பரம் முடிஞ்சு அந்த போட்டோஸை ரிமூவ் பண்ணி தாங்கன்னு கேட்டா உங்க செலவுல நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு நான் சொல்ல வர்றது மிக முக்கியமான விஷயம், இவங்களோட ஊழல் இருக்கிற ஒரு பக்கம், ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்வித்துறையிலேயே இப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வேற துறைகள்ல என்னெல்லாம் அநியாயம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவங்க நம்மளால இதெல்லாம் முடியாது, இவங்க லஞ்ச லாவணத்தை நம்மளால சகிக்க முடியாது, நம்ம பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போயிடுவோம்னு நினைக்கிற அளவுக்கு மோசமா ஊழல் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னா இந்த திமுக அரசு மற்ற இடங்கள்ல என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்னு நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டா வெளியே வரும்போது அதுக்கு இவங்க ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ஏவா வேலுவோட விஜய் அவர் பழி வாங்குறாராமா, ஸ்ரீதர் வேம்பு பொய் சொல்றாராமா. இப்ப இவங்க சொல்லி இருக்கிறதுக்கு என்ன முட்டு கொடுக்க வர்றீங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் பொதுமக்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம இந்த ஆட்சி மாற்றம் டிவிக்கு ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது ஏன் எதுக்குன்னு இப்ப நல்லாவே புரியுது. பொதுவா இது எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இந்த திமுக உள்ளவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குளத்தூர்ல ஸ்டாலினை தோக்கடிச்சதுக்கு திமுக தோத்ததுக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அது மக்கள் நன்றி கெட்டவங்க, மக்கள் மோசமானவங்க, அதனால திமுக ஓட்டு போடல அப்படின்னு. ஆனா மக்கள் எவ்வளவு விவரமானவங்க, அறிவார்ந்தவங்க, இந்த திமுகவோட இந்த ஊழல் இந்த மோசமான செயல்பாடால தெரிஞ்சுதான் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இதோட இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் முடிஞ்சு போறது கிடையாது. ஏவா வேலு, அடுத்து இவங்க பள்ளி கல்வித்துறையில செஞ்ச ஊழல், இப்படி அடுத்து டாஸ்மாக் ஊழல் ஒவ்வொன்னா வெளியே வரப்போகுது. திமுக கூடாரமே நடுங்கி போயிருக்கு. அதனாலதான் இந்த திமுக காரங்களால விஜய் அவர்கள் நினைச்சாலே தாங்க முடியல. அதனால விஜய் அவர்கள் மேல எப்படி பழி போடலாம் யோசிக்கிறாங்க. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அதனாலதான் அவர் குடும்பத்தை பிடிச்சு நோன்றாங்க. கணவனை தேடும் மனைவி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வெக்கமே இல்லாம பொது இடத்துல பேசுறான். அரசியல் ரீதியா நீங்க என்ன வேணாலும் சண்டை போடுங்க, மோதுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருத்தரோட தனி மனித வாழ்க்கையை நோன்றது எவ்வளவு கேவலமான விஷயம். சோ இந்த ஊழல் லஞ்ச லாவீனத்துல சிக்கி இருக்கிற இந்த திமுக அதுல எப்படி தப்புறதுன்னு தெரியாம தான் உளறி கொட்டி மோசமான நிலைமையில இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு ஊழல் பண்ண எல்லாரும் நிச்சயமா ஜெயிலுக்கு போகணும். அப்பதான் நம்ம தமிழ்நாடு விடுதலை அடையும்.